Hello everyone, welcome to Saipedia, first step to success. Subscribe our channel to support our videos. This video deals with why the sun and the moon live in the sky, an African tale by Julius Bernard Lester. In the story, BA English third year, 5th semesterல Introduction to Folk Literature subjectல prescribe பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோர் பேப்பருடைய சப்ஜெக்ட் கோட் 305 C5B. Why the sun and the moon live in the sky? இந்த ஸ்டோரிய ரீகலெக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணது ஜூலியஸ் பெர்னார்ட் லெஸ்டர். இவர் பிறந்தது 1939 செயின்ட் லூயிஸ் மிசோரியில. இவர் ஒரு அமெரிக்கன் ஆத்தர். நிறைய சில்ட்ரன்ஸ் புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. சில்ட்ரன்ஸ் புக்ஸ் மட்டும் இல்லாம அடல்ட் புக்ஸும் எழுதியிருக்கிறாரு. யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர்ஸ்ல நியர்லி 32 இயர்ஸ் இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் ஒரு சிவில் ரைட் ஆக்டிவிஸ்ட், போட்டோகிராஃபர் அண்ட் மியூசிஷியனாவும் இருந்திருக்கிறாரு. ஃபோக் மியூசிக் ஆல்பம்ஸையும் இவர் ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இவர் ரீரைட் பண்ண ஸ்டோரி தான் Why the Sun and the Moon Live in the Sky. இந்த ஸ்டோரிய அவர் How Many Spots Does a Leopard Have அப்படின்ற புக்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஸ்டோரியில ஃப்ரெண்ட்ஷிப் பத்தியும் சன் அண்ட் வாட்டருக்கும் நடுவுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பத்தியும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால ஒரு தப்பான டெசிஷனை சன் எடுக்கிறதுனால அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிற மாதிரிதான் ஸ்டோரி இருக்கும். இப்ப நம்ம ஸ்டோரி உள்ள போகலாம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி சன், மூன், ஸ்டார் உட்பட எல்லாருமே பூமியில ஒன்னா வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல வீட்டுக்கு வெளிய நம்ம உட்கார்ந்து பார்க்கும்போது ஈவினிங் டைம் சன், மூன், ஸ்டார் எல்லாமே தெருவுல நடந்து போறத நம்ம பார்க்கலாம். நம்ம வறண்டால உட்கார்ந்து இருக்கும் போதே நம்ம கண்ணு முன்னாடியே இவங்க எல்லாருமே நடந்து போறத நம்ம பார்க்கலாம். இவங்க எல்லாருமே அங்க இருக்கிற நெய்பர்ஸ் கூட பேசிக்கிட்டு ரொம்ப சகஜமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்கிறாங்க. சன்னுக்கு அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கிறாங்க. அதுல ரொம்பவே பெஸ்டான ஒரு ஃப்ரெண்ட் தான் வாட்டர். சன்னுக்கு வாட்டர்னா ரொம்பவே பிடிக்கும். டெய்லியுமே சன் வாட்டரை போயிட்டு விசிட் பண்ணும். வாட்டரும் சன்னும் ரொம்ப நேரம் நிறைய பேசிப்பாங்க. அவங்க ரெண்டு பேருடைய கம்பெனியை அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஸா சன்னும் வாட்டரும் இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சன்னுக்கு ரொம்பவே மனசு கஷ்டப்படுத்தினது. வாட்டர் இதுவரைக்கும் சன்னோட வீட்டை விசிட் பண்ணதே இல்லை. ஒவ்வொரு தடவையும் சன் தான் வாட்டர் இருக்கிற இடத்துக்கு வந்து அதோட ரொம்பவே நல்லா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகும். சோ இந்த விஷயம் சன்னுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஏன் வாட்டர் நம்மளுடைய வீட்டுக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சன் யோசிக்க ஆரம்பிச்சது. சன்னோட இந்த ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி வாட்டர் மேல கோபத்தை ஏற்படுத்துது. ஆனாலுமே வாட்டர் கிட்ட இதை போயிட்டு ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணா கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் சன்னுக்கு வருது. உடனே வாட்டர் கிட்டையுமே போயிட்டு கேக்குது, ஏன் என்னோட வீட்டுக்கு நீ வரவே மாட்டிக்கிற அப்படின்னு. அதுக்கு வாட்டர் ரிப்ளையும் பண்ணுது, நானும் உன்னோட வீட்டுக்கு வரணும்னு ரொம்பவே ஆசையா தான் இருக்கிறேன். ஆனா நான் வந்தேன்னா உன்னுடைய வீடு பத்தாது. நானும் என்னுடைய ரிலேட்டிவ்ஸும் உன்னோட வீட்டுக்கு வந்தோம்னா வீட்டுல இடம் இருக்காது அப்படிங்கிறத வாட்டர் சன் கிட்ட சொல்லுது. உடனே சன் அதுக்கு ரிப்ளையும் பண்ணுது, உனக்காக பெரிய வீடை நான் கட்டுறேன், நிறைய ரூம்ஸோட ஒரு பெரிய பெரிய வீடை நான் உனக்கு கட்டுறேன் அப்படின்னு சன்னுமே சொல்லிட்டு போகுது. சோ இந்த விஷயத்த சன் தன்னுடைய ஒய்ஃப் மூன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது மாதிரி வாட்டர் வரணும்னா நம்மளுடைய வீடு ரொம்பவே பெருசா இருக்கணும்னு. மூணுமே அக்செப்ட் பண்ணிடுது. மறுநாளே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய வீடை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய கட்டைகளை எடுத்துட்டு வந்து அதை கட் பண்ணி ஒவ்வொரு கட்டையும் அட்டாச் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய வீடை அவங்க கட்ட ஆரம்பிக்கிறாங்க. மூணுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது சன்னுக்கு. சோ அவங்க கட்டுற வீடு ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குது. அந்த மொத்த வீட்டையுமே நடந்து கடக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஆகுமா. அவ்வளோ பெரிய வீடை சன்னு மூணும் சேர்ந்தே கட்டிட்டாங்க. ஃப்ரண்ட் டோர்ல இருந்தோம்னா பேக் டோர் எங்க இருக்குன்னே தெரியாதான். சோ அந்த அளவுக்கு பெரிய வீடை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி முடிச்சுட்டாங்க. சோ வீட்டை கட்டின பிறகு சன் வாட்டர் கிட்ட போயிட்டு கேக்குது, என்னோட வீட்டை நீ விசிட் பண்ண வா அப்படின்னு. வாட்டருமே நெக்ஸ்ட் மார்னிங்கே சன்னோட வீட்டுக்கு கிளம்பிருச்சு.
வாட்டர் ஒவ்வொரு இடத்தையும் பாஸ் பண்ண அந்த இடம் அப்படியே மூழ்கி போகுது. சன் அண்ட் மூனுடைய வீட்டுக்கு வந்தோடனே வாட்டர் கேக்குது, நான் உள்ள வரலாமா, சேஃபா அப்படின்னு. சன் அண்ட் மூணுமே வா நீ உள்ள வரலாம் அப்படின்னு கதவை திறக்கிறாங்க. சோ வாட்டரும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. வாட்டர் வரும்போது என்ன ஆகுதுன்னா, வாட்டருக்கு உள்ள இருக்கிற எல்லா சீ கிரியேச்சர்ஸுமே, ஃபிஷ் அண்ட் மற்ற கிரியேச்சர்ஸ், லாப்ஸ்டர், வேல், ஷார்க், இது எல்லாமுமே கூட அந்த தண்ணியோடவே உள்ள வர ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் நீ அளவுக்கு வாட்டர் ஃபில் ஆகுது. அப்போ வாட்டர் நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேக்குது. சன் அண்ட் மூன் உடனே அப்கோர்ஸ் வா அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றாங்க. ஸோ அகைன் வாட்டர் திரும்பவும் ஃபில் ஆக ஆரம்பிக்குது. பாதி சீலிங் வரைக்கும் வாட்டர் ஃபில் ஆயிருச்சு. இன்னமும் நான் உள்ள வரலாமா அப்படின்னு வாட்டர் கேட்கும்போது அப்பவும் சன் அண்ட் மூன் வா அப்படின்னு தான் ரிப்ளை பண்றாங்க. மேல சீலிங் வரைக்குமே தண்ணி ஃபில் ஆயிருது. சன் அண்ட் மூன் வெட்டாயிடக்கூடாது அப்படின்னு மேல ரூஃப்ல போயிட்டு ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. சோ தண்ணி ரொம்பவே ஃபில் ஆயிருது. அவங்க ரூஃப்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் நான் உள்ள வரவா அப்படின்னு கேட்கும்போது சன் அண்ட் மூன் எஸ் அப்படின்னு தான் ரிப்ளை பண்ணுது. ஏன்னா சன் தன்னுடைய ஃப்ரெண்ட நோன்னு சொல்லி அனுப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வாட்டர் எப்பெல்லாம் நான் உள்ள வரலான்னு கேக்குதோ அப்ப எல்லாமே எஸ் அப்படின்னு தான் அவங்க ரிப்ளை பண்றாங்க. மேல மேல தண்ணி உள்ள வர அந்த இடமே ஃபுல்லா மூழ்கிருது. சோ சன் அண்ட் மூன் அவங்க வெட்ட ஆயிடக்கூடாது அப்படின்னு ரூஃபை விட்டும் மேல போக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ரொம்பவே ஹைட்ல, தண்ணி எவ்வளோ மேல மேல ஏறுதோ அதுக்கு மேல அவங்க ரொம்பவே ஹைட்ல மேல போயிட்டு ஸ்டே பண்றாங்க. சோ ஃபைனலா சன் அண்ட் மூன் ஸ்கையோடைய ஹையான பிளேஸ்ல போயிட்டு ஸ்டே பண்றாங்க. அங்க இருந்து அவங்க பூமியை பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குது. சோ அவங்களுக்கு கீழே திரும்பி வர மனசு இல்ல, அங்கவே அவங்க இருந்துடுறாங்க. சோ இப்படிதான் சன் அண்ட் மூன் ஸ்கைக்கு போனதா ஆப்பிரிக்கன் ஃபோக்ல ஸ்டோரியா சொல்றாங்க. சோ இதோட இந்த ஸ்டோரியோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சது. இந்த ஸ்டோரியோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.